Hi guys, welcome to Tamil Skill Web YouTube channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் Spring Boot application எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். Then MySQL database லிங்க் பண்ணி basic DB operations perform பண்றதுன்னு டீடைலா பார்ப்போம். Let's get started. So next வந்து நம்ம browser open பண்ணி அதில் start.spring.io வெப்சைட் open பண்ணி அதில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டோட பாய்லர் பிளேட் கோட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ப்ராஜெக்ட் வந்து மேவன் சூஸ் பண்ணிங்க, லாங்குவேஜ் ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் பூட் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.5.3 சூஸ் பண்ணிங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட், தென் அப்ளிகேஷன் நேம் எல்லாத்தையும் மாற்றிங்க. ஸோ தென் இதில் அப்ளிகேஷன் நேம் வந்து லைக் ஸ்டூடெண்ட்னு சூஸ் பண்ணிங்க. தென் குரூப் நேம் வந்து ஸோ con.tamil skill hub அப்படி போட்டுருங்க. ஸோ டெமோ ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்ப்ரிங் பூட் டு ஹேண்டில் ஸ்டூடெண்ட் DB operations. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் com.tamilskillhub.student ஜென்ரேட் ஆகிடும். தென் பேக்கேஜிங் சார் வெர்ஷன் 17. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் பூட்டுக்கு தேவைப்படுற டிபெண்டன்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வெப் இன்க்ளூட் பண்ணிங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டேட்டா JPA, தென் MySQL DB இன்டகிரேட் பண்ணுறதுக்கு டிரைவர், தென் Lombok, then dev tools. ஸோ இந்த 5 டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிங்க. ஸ்ப்ரிங் வெப், ஸ்ப்ரிங் டேட்டா JPA, MySQL டிரைவர், Lombok அண்ட் ஸ்ப்ரிங் பூட் dev tools. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆன அப்ளிகேஷனை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம எக்லிப்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ நமக்கு தேவைப்படுற ஒர்க் ஸ்பேஸ் சூஸ் பண்ணிங்க எக்லிப்ஸ்க்கு. தென் லான்ச் கொடுத்துருங்க. தென் எக்லிப்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் நம்ம பாய்லர் பிளேட் கோட் டவுன்லோட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இம்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ், Maven, existing Maven projects, and next browse student. form.xml வந்து அதுவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். தென் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆகிடுச்சுங்களா? தென் அதோட டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். லைக் மேவன் டிபெண்டன்சிஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சோர்ஸஸ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணலாம். ஸோ நம்ம அங்கே இம்போர்ட் பண்ண டிபெண்டன்சிஸ் எல்லாமே form.xml தான் இருக்கும். லைக் form.xml நம்மளோட அப்ளிகேஷன் குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, வெர்ஷனு, தென் அப்ளிகேஷனோட நேமு, தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ண டிபெண்டன்சிஸ். ஸோ டேட்டா JPA, வெப், dev tools, MySQL, தென் ப்ராஜெக்ட் Lombok எல்லாமே இதில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். தென் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம MySQL நம்ம DB கிரியேட் பண்ணலாம். ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து நான் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் DB கமாண்ட் கிரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ DB வந்து கிரியேட் ஆகிடுச்சு. தென் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ DB வந்து கிரியேட் ஆகிடும். தென் யூஸ் ஸ்டூடெண்ட் DB கொடுத்தீங்கன்னா தென் அந்த ஸ்டூடெண்ட் DB வந்து கரண்ட்டாக ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இதுக்கடுத்து நம்ம DB நேமை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ கிரியேட் டேபிள் அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணலாம். தென் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைக் MySQLோட DB வந்து உங்களோட விண்டோஸோ அல்லது மேக்கோ, ஸோ அது OSக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லோக்கல் வந்து MySQL சர்வரை வந்து நீங்கள் DB வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை ரன் பண்ணியிருக்கணும். தென் இந்த MySQL ஒர்க் பெஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். MySQL DBயில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து DB கிரியேட் பண்ணிட்டோம். தென் அந்த DB வந்து கரண்ட் ஆக்டிவ் DBயை நம்ம வந்து மாற்றிட்டோம். தென் இப்போ வந்து நம்ம எக்லிப்ஸில் போய் நம்ம இந்த டேட்டாபேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ ஹியர்
source.main.resources application.properties. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட MySQL DBயோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து JDBC URL. ஸோ spring dot data source dot URL equal to so JDBC MySQL. ஸோ டிஃபால்ட்டாக வந்து MySQL வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3306 போர்ட் நம்பரில் வந்து ரன் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட் DB நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் DB. தென் அதுக்கடுத்து யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ spring dot data source dot username to root. Then password கொடுக்கணும். Then spring dot data source dot password equal to system. Then அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபியில் வந்து லைக் ஒவ்வொரு தடவையும் டேபிள் கிரியேட் ஆகுமா இல்லை அப்பண்ட் ஆகுமா, லைக் டேபிள் ஆல்ரெடி எதுனா. ஸோ அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளாக் வந்து ஆட் பண்ணணும். ஸோ spring dot jpa dot hibernate ddl auto வந்து அப்டேட் கொடுத்துங்க. தென் spring dot jpa dot show SQL. ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதோட SQL வந்து நம்ம வந்து கன்சோல் லாக் ஆகிறதுக்கு இதை நம்ம இந்த ஃப்ளாகை நம்ம ஆட் பண்ணுறோம். தென் தேவைப்படுற ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். தென் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். run as Java application. ஸோ டிபியில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, டேட்டாபேஸ் இன்ஃபோ எல்லாமே கிடச்சிருச்சு. தென் அப்ளிகேஷனும் 8080 சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கோடில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். student dot entity package name, student dot java. Then annotation பார்த்தீங்கன்னா entity annotation யூஸ் பண்ணணும். தென் இந்த entity annotation நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா MySQL ஆட்டோமேட்டிக்காகவே கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். தென் entity டேபிள்குள்ளே வந்து நம்ம ஐடி நேம் மாதிரி ஃபீல்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக at id annotation primary கீக்காக, தென் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணுறதுக்காக generated value of strategy generation type dot auto, then private long id, then private string name. தென் முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் கெட்டர் செட்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து லாம்பக்கோட டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு சில அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைக் அதுக்கு தேவையான கெட்டர் செட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கும். தென் ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும்போது எல்லா ஆர்குமெண்ட்டையும் வச்சு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கும். தென் அட் நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த பேராமீட்டர்ஸும் இல்லாமல் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் வச்சுங்களேன். ஸோ சக்ஸஸ். தென் சேவ் பண்ணிட்டோம். தென் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம டிவியில் வந்து டேட்டா வந்து ஃபீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட் டிபி ரெஃப்ரெஷ் டேபிள்ஸ் வந்து இதாகிடுச்சு. தென் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா தென் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
ஸ்டூடெண்ட். ஸோ ஐடி நேம் வச்சு டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆன் ஈச் டேபிள் வந்து நம்ம வந்து ஒன் ப்ரைமரி கீ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் என்டிட்டிக்கு ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நியூ இன்டர்ஃபேஸ் com.tamilskillhub.student.repository. So student repository. Finish. Then repository ki repository annotation add பண்ணிக்குவோம். Then extends JPE repository. Then type வந்து பார்த்தீங்கன்னா student. Then unique ID பார்த்தீங்கன்னா long. ஓகேங்களா. ஸோ இந்த நீங்கள் ஜேபி ரெபாசிட்டரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது லைக் இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸில் வந்து ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷன், ஃபைண்ட் பை ஐடி, டெலீட், ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம சர்வீஸ் கிளாஸில் வந்து ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டம் உங்களோட ஓனாக குறி எழுதணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா @query annotation யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டம் குறி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சர்வீஸ் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் சர்வீஸ், தென் அதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். ஃபினிஷ். ஸோ இதில் வந்து சர்வீஸ் அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த சர்வீஸ் கிளாஸில் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி. ஸோ ஆட்டோ ஐடி யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். தென் டிபியில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம சேவ் ஸ்டூடெண்ட் மெத்தடும் அண்ட் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தடுக்கும் நம்ம லாஜிக் எழுதலாம். ஸோ இது வந்து சர்வீஸ் லேயரில் இருக்கிற பிஸ்னஸ் லாஜிக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பப்ளிக் ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். தென் add student receive பண்ண, then return repository dot save of student. ஸ்டூடெண்ட் இம்போர்ட் பண்ணிங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ பப்ளிக். ஸோ இந்த சேவ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஜேபியோட ரெபாசிட்டரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதிலிருந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். தென் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தென் ரிட்டர்ன் student repository dot find all. Then so இப்போ வந்து நம்ம கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். student controller, then பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா student dot controller. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தேவைப்படுற அனோட்டேஷன் பார்த்தீங்கன்னா @rest controller. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிளாஸ் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் தென் ஆட்டோ வயர் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோ வயர் அனோட்டேஷன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு போஸ்ட் மேப்பிங்கும், தென் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கெட் மேப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து இதில் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு போஸ்ட் மேப்பிங். ஸோ பாத் பார்த்தீங்கன்னா /student. தென் போஸ்ட் மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா add student. தென் ரெக்வஸ்ட் பாடி ஸ்ட்ரிங் இல்லை student
ஸ்டூடெண்ட். தென் ரிட்டர்ன் பண்ணுற டைப் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஃபார்மேட். ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, தென் போஸ்ட் மேப்பிங் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு service dot add student of student. then return பண்றது பாத்தீங்கன்னா student, sorry student type வந்து response entity typeல மாத்தணும். so change type to, sorry so response entity dot okay of student. ஸோ லைனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ போஸ்ட் மேப்பிங் எழுதியாச்சு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ போஸ்ட்மேன், ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 8000 ஸ்டூடெண்ட். நம்ம வந்து நேம் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ரா சேசான் நேம் Tamil, then send, sorry post is பண்ணணும். ஸோ டேட்டா வந்து ஃபீட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் பண்ணும்போது ஐடி வித் ஐடியோட வந்துருச்சு. தென் தமிழ் முடிஞ்சிச்சு. தென் இப்போ நியூ டேட்டா வந்து ஆட் பண்ணுறோம், ஸ்கில்கள் ஏன்னா. ஸோ இப்போ கெட் மேப்பிங் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிபிலையும் போய் அந்த டேட்டா வந்து இதாகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட். ஸோ ஹியர் டிபியில் பார்த்தீங்கன்னா ID1 தமிழ், ID2 ஸ்கில்கள். ஸோ ரெண்டு டேட்டாவுமே ஆட் ஆகிடுச்சு. தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம கெட் மேப்பிங் எழுதணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஸோ கெட் மேப்பிங் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் get all students. Then here same response entity question mark, then get mapping வந்து import பண்ணிக்கங்க. then query params request params எதுவுமே தேவையில்லை. then return பண்றது பார்த்தீங்கன்னா response entity dot okay of service dot get all students save. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எண்ட் பாயிண்ட் நம்ம கால் பண்ணோன்னா நம்ம அந்த ரெண்டு யூசர் ஐடிஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ கெட் லோக்கல் ஹோஸ்ட் 8000 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கில் ஹப் எல்லாமே வந்துருச்சு. தென் இப்போ புது டேட்டா ஆட் பண்ணுவோம் டிபியில் சாம்பிள். தென் அதுவும் ரிட்டர்ன் ஆகுது நம்ம பார்ப்போம். ஸோ தமிழ் ஸ்கில் ஹப் சாம்பிள் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? தென் நம்ம இதை டிபியில் போய் செக் பண்ணுவோம். ஸோ 3 டேட்டாமே வந்துருச்சு. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் சோர்ஸ் கோட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஐடியாவை நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. தென் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.